ஹாய், இந்த இயரிங் எப்படி ரெடி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சில்க் த்ரெட் எடுத்து ஃபுல்லாகவே ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோவாகவே ரேப் பண்ணுங்கள். அங்கங்கே திக்காகிடும், இல்லை ஒரு இடத்துல ரொம்ப தின்னாகிடும். ஃபுல்லாக ரேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஸ்டோனை வந்து ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு டிரான்ஸ்பரன்ட் ஷீட் எதில் இருந்தாலும் உங்கள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோனை ஒட்டி அதை நல்லா ட்ரை பண்ண விடுங்க. பேக் சைடில் திருப்பி நான் ஸ்டட்டும் ஐப்பின்னும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் அதையும் ஒட்டி நல்லா 4 hours ட்ரை பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து இந்த பேஸ் எடுத்தோம்னா ஜும்காவோட பேஸு, அதில் வந்துட்டு நான் ஸ்டோன் ஒட்டுறேன். 3 ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த டிசைனை வந்து நான் ஜும்காவோட ஃபுல் ரவுண்டுமே நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். சென்டரில் வந்து நான் ஹெட் பின் எடுத்து அதில் ஒரு இது பீட்ஸ் வந்து கோர்த்துட்டு அதை வெளியே வராமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து கேப் போட்டு அதுக்கு மேலே ஒரு பீட்ஸ் வச்சு இந்த ஸ்ட்ரெட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ கடைசியாக ஜும்கா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி சிம்பிளான இயரிங் மேக்கிங் வீடியோ பார்க்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் வந்து நான் சேல் பண்ணலாம்னு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறேன்.